ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 2, சாப்டரோட நேம் உயிரெழுத்துக்கள், அதனுடைய பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்டில் எழுதுகிறப்ப மெய்யெழுத்துக்களையும் ஸ்டார்ட் ஆகும், உயிரெழுத்துக்களையும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ அடி அப்படின்னு ஒரு வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னா ஆ கூட்டல் இட்டு கூட்டல் இ இப்படி பிரிச்சுக்கிட்டு இதில் இட்டு மட்டும் தான் எழுதணும். எந்த பொசிஷனில் எழுதணும்? இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வவல் பார்த்தீங்கன்னா ஆ தான். அப்போ இட்டை ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும். இட்டுக்கு முன்னாடி ஆ, அதனால் இட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆக்கு ஒரு லைட் டாட்டு, இட்டுக்கு அப்புறமா ஈ இருக்குது, அதனால் தேர்ட் பிளேஸில் ஒரு வவல் வைக்கிறோம். இப்படி நம்ம எழுதலாம் அடி அப்படின்றத. அதே மாதிரி ஓடி, இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஓ கூட்டல் இட்டு கூட்டல் இ, இதுலையுமே பார்த்தீங்கன்னா இட்டு தான் இருக்குது. ஓ இருக்கிறதால செகண்ட் பொசிஷனில் இட்டை எழுதணும். ஓக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டேஷு, ஈக்கு பார்த்தீங்கன்னா வவ்வல். அதே மாதிரி இடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈ கூட்டல் இட்டு கூட்டல் இ அப்படின்னு இருக்குது. இட்டு மட்டும் தான் எழுதணும். எந்த பொசிஷனில் எழுதணும்? தேர்டு பொசிஷனில் எழுதணும். ஏன்னா ஈன்னு இருக்குது. தேர்டு பொசிஷன்னா த்ரூ தி லைனில் எழுதணும். இப்போ இட்டுக்கு முன்னாடி ஒரு இ மார்க் பண்ணணும், இட்டுக்கு அப்புறமா ஒரு இ மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா நம்ம வவ்வல்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி வவ்வல் ஸ்டார்டிங்கில் வைக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்காது. அதனால் எழுதுறதுக்கு வாட்டமாக, அதாவது ஆரம்ப உயிர்க்குறிகள்னு சொல்லுவோம், எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக இருக்கிற எல்லா வவ்வல்ஸுக்குமே, அதாவது ஆ ஆ, இ இ, உ உ, ஏ ஏ, ஓ ஓ, இந்த வவ்வல்ஸ்க்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு வடிவம் கொடுத்துருப்போம், இன்னொரு சைன். ஆக்சுவலாக ஆனா நம்ம ஒரு லைட் டாட் நம்ம வைப்போம், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஈ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு டாட் வைப்போம் தேர்ட் பிளேஸில். ஏக்கு பார்த்தீங்கன்னா டாட் வைப்போம் செகண்ட் பிளேஸில். ஊவுக்கு பார்த்தீங்கன்னா டேஷு தேர்ட் பிளேஸில். ஓக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் டேஷ் நம்ம வைப்போம். இது மட்டும் இல்லாமல் ஆரம்ப உயிர்க்குறிகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு மாற்ற வடிவம் ஆ இல்லைனா ஆக்கு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள், லெஃப்ட் செமி சர்க்கிளோ இல்லைனா ரைட் செமி சர்க்கிளோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இ ஊக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாவை ஹால் பண்ண மாதிரி இப்படியோ இல்லைனா இப்படியோ இந்த சிம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஊக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ், இதை மேலே இருந்தும் கீழே எழுதலாம், இல்லைனா கீழே இருந்தும் மேலே எழுதலாம். ஓகேங்களா? இது ஆ பார்த்தீங்கன்னா இப்படி எழுதணும், இந்த இந்த சைன் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதணும். ஓகேங்களா? ஆ இல்லைனா ஆ ரெண்டுத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ இல்லைனா இ ரெண்டுத்துக்கு எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஊ பார்த்தீங்கன்னா ஊக்கு இது அப்படிலாம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மேலேருந்து கீழே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே எழுதுகிற மாதிரி. அதே மாதிரி ஏ இல்லைனா ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹா இருக்கு இல்லையா, அதை ஹால் பண்ணி எழுதுகிற மாதிரி. ஓகே, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இப்படி போகணும் இல்லைனா இப்படி வரணும். ஓக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ இல்லைனா இந்த மாதிரி ஆரோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நான் பெருசாக எழுதி காட்டுறேன். ஆ இல்லைனா ஆக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படியோ இல்லைனா இப்படியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈ இல்லைனா ஈக்கு எதை யூஸ் பண்ணலான்னா இப்படியோ இல்லைனா இப்படியோ. ஊ இல்லைனா ஊக்கு பார்த்தீங்கன்னா இப்படியும் கோடு போடலாம், இல்லைனா கீழே இருந்தால் மேலே போகலாம், மேலே இருந்து கீழே வரலாம், இல்லை கீழே இருந்தால் மேலே போகலாம். ஓகேங்களா? ஏ இல்லைனா ஏக்கு ஒரு சர்க்கிள், அப்புறம் இந்த ஹாவை சின்னதாக எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகே, ஓ இல்லைனா ஓக்கு எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி பறவை பறக்கிற மாதிரி நம்ம சின்ன வயசில் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆர் இல்லைன்னா இந்த மாதிரி. ஓகே, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்பியும் சொல்கிறேன், ஆக்கு இது அப்புறமா ஆக்கு இது அப்புறமா ஆக்கு இது அப்படிலாம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆ கூட இல்லைனா ஆ கூட மற்ற மெய்யெழுத்துக்களை சேர்த்து எழுதி பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
இதில் வந்து ஆக்கு வந்து லைட்டாக எழுதணும், ஆக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி எழுதணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடின்னு ஒரு வேர்டு, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். ஆ டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். கரெக்டுங்களா? ஆனால் இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அடி அப்படின்னு சொல்லிட்டு. இது அடியா ஆடியான்றது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அடியா இல்லைனா ஆடியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இது பாருங்க, அணின்னு எழுதுறேன். ஆ இன்னு இ. ஓகே, இது அணியா இல்லைனா ஆணியா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இப்படி எழுதக்கூடாதாங்க, இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. இப்படி எழுதுனா எழுதுறதுக்கு வாட்டமாக வந்து இருக்கும். இதுவும் கரெக்டு தான், ஆனால் இப்படி எழுதுனா வாட்டமாக இருக்கும். ஓகேங்களா? கை எடுத்துகிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும், வபல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி எழுதினா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆ இல்லைனா ஆ கூட மெய்யெழுத்துக்கள் எப்படி சேர்த்து எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாவை சேர்த்து எழுதியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டா இல்லைனா டாவை சேர்த்து எழுதியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வா இல்லைனா வந்து ஷாவை சேர்த்து எழுதியிருக்கும். இது பாருங்க, தாவை நம்ம வந்து சேர்த்து எழுதியிருக்கோம். அதே அழுத்தி எழுதணும் அப்படின்னா தாவை நம்ம வந்து சேர்த்து எழுதியிருக்கோம். இது பாருங்க, ஆ நா 3 சுழி நாவை வந்து சேர்த்து எழுதியிருக்கோம். இது பாருங்க, யாவை சேர்த்து எழுதியிருக்கோம். இக்ஷா இதை சேர்த்து எழுதியிருக்கோம். லாவை சேர்த்து எழுதியிருக்கோம். இல்லா இதை சேர்த்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆ கூட இம்பா இதை எப்படி சேர்த்து எழுதுறதுன்னு பாருங்க. இம்பா எப்படி சேர்த்து எழுதியிருக்கோம். ஆ கூட ழாவை வந்து சேர்த்து எழுதியிருக்கோம். இந்த ஆ யூஸ் பண்ணுறோம். இந்த ஆ கூட பாவை சேர்த்து எழுதியிருக்கோம். ஆ கூட கா சேர்த்து எழுதியிருக்கோம். அழுத்தி எழுதணும்னா கா, லைட்டாக எழுதணும்னா கா. ஆ கூட ரா, ஆ கூட ரா. ஆ கூட லாவை சேர்த்து எழுதியிருக்கோம். ஆ கூட இல்லா, ஆல்ரெடி ஒரு இல்லா எழுதியிருந்தோம், இங்கே ஒரு இல்லா எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஹா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவை வந்து சேர்த்து எழுத முடியாது. அதனால் ஹா எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம ஒரு வப்பல் வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு இக்ஷா எழுதணும், ஆனால் இந்த இக்ஷாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ வந்து சேர்த்து எழுத முடியாது. அதனால் வந்து இங்கே வந்து நம்ம வந்து வப்பல் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஆ கூட இங்கு இல்லைனா நா இப்படி நம்ம வந்து எழுதுகிறோம். ஆ கூட சா அழுத்தி எழுதணும் அப்படின்னா அது வந்து தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி எழுதுறோன்னு புரியுதுங்களா? இப்போ ஆ கூட மற்ற மெய் எழுத்துக்கள் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆரம்ப உயிர்க்குறி அட்டவணை 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேஜ் நம்பர் 10ல் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்னொன்றுத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உயிரெழுத்துக்கள் கூட மெய்யெழுத்துக்களை எப்படி சேர்த்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்றுத்தையுமே வந்து ஆஃப் பேஜ் வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஆ கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஈ கூட வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஈ இல்லைனா ஈ இதை வந்து எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னா இந்த சைன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இப்போது ஈ பாவை எழுதியிருக்கோம். ஈ டா இல்லைனா இட்டு எழுதியிருக்கோம். ஈ சா இச்சா இதை வந்து எழுதியிருக்கோம். ஈ வா இதை வந்து எழுதியிருக்கோம். வா இல்லைனா ஷா சொல்லலாம். ஈ தா தாவை எழுதியிருக்கோம். ஈ நா ஈ நா இல்லைனா இங்கு. ஈ யா ஈ ழா ஈ இல்லா ஈ ஙா ஈ கா. இப்போ மாறிடுச்சு பாருங்க, இன்னொரு ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஈ கா ஈ கா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈ ரா
இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்காது. அதனால் நம்ம வந்து டாட் நம்ம வந்து வச்சிடுறோம். அப்புறம் இ ஹா, இ மா. அதே மாதிரி சாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாட் வந்து வச்சிடுறோம். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இது சா. நெக்ஸ்ட்டு இ இல்லா. அதே மாதிரி இந்த ஹாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வவல் வச்சிடுறோம் தேர்ட் பிளேஸில். இந்த ஹா வந்து ஒரு இ வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் டவுன்வேர்டுக்கு. அப்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வவல் வச்சிடுறோம். அதே மாதிரி இந்த வா இல்லைன்னா அந்த ஷாக்கு வந்து நம்ம வந்து வவல் வச்சிடுறோம் தேர்ட் பிளேஸில். ஈ வா அப்படி சேர்ந்து வந்துச்சுன்னா. அதே மாதிரி யா இக்ஷா, யா இக்ஷா. ஓகேங்களா, இது வந்து ஈ கூட சேர்த்து எழுதுறதெல்லாம் பார்த்துருக்கோம். இது ஒன்றுத்துமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பேஜ் வந்து எழுதணும். ஓகேங்களா, அப்போ தான் பழகும். நெக்ஸ்ட்டு ஊ இல்லைனா ஊ கூட மெய் எழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஒன்று மேலேருந்து கீழே எழுதணும். ஓகே, மேலேருந்து கீழே இல்லைனா கீழே இருந்து மேலே, கீழே இருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி எப்படிலாம் எழுதலான்னு பாருங்கள். ஊ பா இப்படி சொல்லிக்கிட்டே எழுதணும். ஊ பா இல்லைனா ஊ பா. ஊ டா இல்லைனா ஊ டா. ஊ சா இல்லைனா ஊ ஜா. ஊ வா இல்லைனா ஊ ஷா. ஊ தா இல்லைனா ஊ தா. ஊ நா இல்லைனா ஊ இங்கு. ஊ நா 3 சுழினா. ஊ ழா. ஊ ஹா. ஊ இக்ஷா. பொசிஷனுமே இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா, புக்கில் இருக்கிற மாதிரி பொசிஷனுமே யூஸ் பண்ணும். ஊ இல்லா. ஊ ஷா. ஊ கா இல்லைனா ஊ கா. ஊ மா. ஊ ரா. இதுமே ஊ ரா. இது வரைக்கும் நம்ம மேலே எழுதிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கீழ் நோக்கி இருக்கிறது எழுதிட்டு இருக்கோம். ஊ ரா. ஊ இல்லா. ஊ இல். இந்த ஊக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஊ வவ்வல் எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல் எழுதுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். சா இல்லைனா தாக்கு. அதுக்கப்புறமா ஊ யா. ஊ லா இதுக்கு. ஓகேங்களா, இப்போ ஆ ஆ இ இ ஊ ஊ பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஏக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு இந்த சைன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏ இல்லைன்னா ஏ. ஓகேங்களா, இப்போ ஏ பா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஏ பா செகண்ட் பேஜில் இருக்கணும் எல்லாமே. ஏ பா இல்லைனா ஏ பா. ஏ டா இல்லைனா ஏ டா. ஏ சா இல்லைனா ஏ ஜா. ஏ யா. ஏ நா. ஏ நா. ஏ ழா. ஏ வா. ஏ இல்லா. ஏ தா. இன்னொரு ஏ. ஏ மா. ஏ இல்லா. ஏ லா. ஏ இக்ஷா. இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் வடமொழி எழுத்துக்கள். அப்புறம் ஏ சா அப்படின்னா நம்ம இப்படி தான் எழுதணும். அப்போ தான் டக்குன்னு ரெகனைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏ வா இப்படி தான் என்ன பண்ணால் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி
இந்த இக்ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு வந்து நம்ம சேர்த்து எழுதணும், இன்னொன்றுக்கு வந்து வவ்வல் வந்து வச்சிடணும். இது வந்து சா, இது வந்து வா இல்லைன்னா ழாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு இக்ஷா. நெக்ஸ்ட்டு ஏ இங்கு, இதுக்கு வந்து நம்ம இப்படி எழுதணும். ஓகேங்களா? இதுவுமே ஒன்றுத்துமே என்ன பண்ணணும், ஆஃப் பேஜ் வந்து எழுதி பார்க்கணும். பொறுமையாக எழுதுங்க. ஓகே, இது பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சொற்கள் எழுதுறது ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் ஒன் ஓ இல்லைனா ஓ, எப்படி எழுதணும், இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி எழுதணும். கரெக்டுங்களா? எப்படி எப்படிலாம் சேர்த்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போது செகண்ட் பேஜ் ஓ பா, ஓ டா, ஓ ஜா இல்லைனா இச்சா, ஓ ழா, ஓ வா இல்லைனா ஓ ஷா, ஓ தா, ஓ யா, ஓ லா, ஓ நா, ஓ 3 சுழினா. இது பாருங்க, ஓ மா மாறுது, ஓ இம்பா, எம் அழுத்தி எழுதுனா இம்பா, அவ்வளோதான். எம்மை எப்படி எழுதுறோமோ மற்ற உயிரிலுமே அதே மாதிரி தான் இம்பாவும். நெக்ஸ்ட்டு ஓ ரா, ஓ லா. இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது, எழுதி எழுதி கொண்டு வரணும், அப்படியே ஃப்ளோவில் வந்துடும். ஓ இல்லா. அதுக்கப்புறமா இந்த ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வப்பல் வச்சிடணும். ஓகேங்களா? டவுன்வோர்டு ரா யூஸ் பண்ணுறோன்னா வப்பல் வச்சிடணும். அதே மாதிரி தான் சாக்குமே வப்பல் வச்சிடணும். சா இல்லைனா தாக்கு. ஓகேங்களா? எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இந்த ஹா எழுத போகிறோன்னா இதுக்குமே நம்ம வந்து வப்பல் வச்சிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இக்ஷா எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்குமே வப்பல் வச்சிடணும். அப்படி எழுதுனீங்கன்னா தான் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆரம்ப உயிர்க்குறிகள் அது கூட மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆரம்ப உயிர்க்குறிகள் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா ஆரம்ப உயிர்க்குறிகள் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் அதில் இருக்கிற மெய் எழுத்துக்கள் வந்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா? தென் எழுத முடியாத இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி அந்த டாட்டு டேஷ் அந்த வபல்ஸே நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பயிற்சி 5 நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இது ஒன்றுத்தையுமே மேலே அந்த அட்டவணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பேஜ் வந்து எழுதணும். பொறுமையாக எழுதுங்க, டைம் எடுத்து. அதை எழுதி முடிச்சதுக்கப்புறமா பயிற்சி 5 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆ கொடுத்துருக்காங்க, கா கொடுத்துருக்காங்க, இது மாதிரி போட்டிருக்காங்க, வப்பல் வச்சுருக்குறாங்க. கரெக்டுங்களா? இது எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆ இருக்குது, அப்புறமா கா இருக்குது, அப்புறமா இக்கு இருக்குது ஆக்சுவலி, அதுக்கப்புறமா ஆ வபல் இருக்குது, அப்புறமா இத்து இருக்குது, அதுக்கப்புறமா ஈ வபல் இருக்குது. இதை அப்படியே சேர்த்துடணும். ஆ கூட்டல் இக்கு கூட்டல் ஆ கா, இது கூட்டல் இ தி. அப்போ ஆன்சர் அகதி. ஓகேங்களா? இந்த அகதின்ற வார்த்தையை 5 லைன் வந்து எழுதணும். அதுக்கு அடுத்து ஆ கா ழா கொடுத்துருக்குறாங்க வபல். இதை வந்து எப்படி எழுதணும்? ஆ இருக்கு, இக்கு கூட்டல் ஆ இருக்கு, இழு கூட்டல் ஈ இருக்கு. அப்போ அப்படியே சேர்த்துருங்க. ஆ கூட்டல் கா கூட்டல் ழி. அப்போ ஆன்சர் அகழி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஓ இருக்கு, இல்லு இருக்கு, இ. அப்போ ஓ கூட்டல் லி, ஆன்சர் ஒலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். ஒலி 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 ஒலி, வபல் வைக்கணும். ஒலி 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 ஒலின்னு சொல்லிட்டு ஓ இல் இ ஒலி, ஓ இல் லி ஒலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பயிற்சி 5 முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்த பார்ட் வந்து பார்க்கலாம்.
ஓகேங்களா? உயிரெழுத்துக்களில் பார்ட் 3 அது வந்து ஈஸி தான். இப்போ ஆரம்ப உயிர்க்குறிகள் பார்த்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈற்று உயிர்க்குறிகள். பாகம் 3ல அது நம்ம வந்து பார்ப்போம். அது பார்த்துட்டோம் அப்படின்னா, செகண்ட் சாப்டர் முடிஞ்சிரும். செகண்ட் சாப்டர் தான் கொஞ்சம் பெரிய சாப்டர். இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அதுக்கு அடுத்த சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாகவே வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. நம்ம அடுத்த சாப்டரில் வந்து பார்க்கலாம்.